Hi friends, welcome to SudhaSri Kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சூப்பரான டெலிஷியஸான ஒரு வெஜிடபிள் புலாவ் தான் பார்க்குறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெஜிடபிள் புலாவ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த டேஸ்டியான வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? நல்லா உதிரா ரொம்ப அருமையா வந்திருக்கு. வெஜிடபிள் புலாவ் செய்யறதுக்கு முதல்ல வாணலியில 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் எல்லா பொருளையும் சேர்க்க போகிறேன். 4 துண்டு பட்டை, கிராம்பு 4, 1 கப் அரிசிக்கு 4 பச்சை மிளகாய் விதத்தில் நான் 8 மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வதங்கின பிறகு பூண்டு ஒரு 10 பல்லு, இஞ்சி ஒரு 4 இன்ச்சு, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது ஒரு கைப்பிடிக்கு புதினா, ஒரு கைப்பிடி மல்லி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா மல்லி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடாறின பிறகு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அடுத்து வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் புலாவ் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் இலை 2 சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன், 2 இன்ச்சு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, அனாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி. இந்த மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா பொருள்லாம் ஃப்ரை பண்ண பிறகு 1 கப்பு வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா நம்ம வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது 3 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைய வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைய வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டு, புதினா மல்லி இஞ்சி பூண்டு மசாலா சாமான்லாம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மசாலா பேஸ்ட்டு கலந்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ வெஜிடபிள் புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்பயே சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இதெல்லாம் ஏற்கனவே வதக்கின பொருள்ன்றதால சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வெங்காயம் தக்காளி நம்ம அரைச்சி விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். கேரட் 1 கப்பு, உருளைக்கிழங்கு, அடுத்து பீன்ஸ் 1 கப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மசாலா பொருளெல்லாம் இது மேலே படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும். காயும் ஒரு 50% வேகிற மாதிரி வச்சிட்டோம்னா நமக்கு அடுத்து அரிசி போட்டு நம்ம விசில் போடும்போது கரெக்டாக வரும். இப்போ காய் கொஞ்சம் வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் இப்படி மூடி வைக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ காயும் கொஞ்சம் வெந்திருக்கு. நான் இந்த கப்பில் 2 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசி இதில் சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி அரிசியை சேர்த்துட்டு நம்ம இந்த மசாலா பொருளை அதில் கலந்து விடுற மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் இந்த அரிசியெல்லாம் உடஞ்சிடாத அளவுக்கு நம்ம கலந்து விடுறோம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது 1 கப் அரிசிக்கு 1.25 கப்பு தண்ணி சேர்க்கணும். நம்ம குக்கரில் செய்யும்போது அந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். 2.5 கப்பு தண்ணி அதில் ஊற்றிடுறேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணிக்கிட்டோம். உப்பு கரெக்டாக சேர்த்துருக்கோம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. ஒரு முறை அப்படி கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடுவோம். இது 2 விசில் வரட்டும்.
உங்களுக்கு இந்த வெஜிடபிள் புலாவ் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.